போக்குவரத்து துறையில் உடனடியாக ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தொடங்க கோரி பிப்ரவரி 20 மாநில அளவிலான வேலை நிறுத்தம். அதிமுகவின் அண்ணா போக்குவரத்து கழக தொழிற்சங்கம் 5 நோட்டீஸ் வழங்க முடிவு. நாகை அருகே சிக்கல் பகுதியில் அமைந்துள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் உணவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு. 1 ஏக்கருக்கு 60 மூட்டைக்கு பதில் 70 மூட்டைகளை கொள்முதல் செய்ய அரசு தீவிர பரிசீலனை என பேட்டி. 1 ஏக்கருக்கு 60 மூட்டைன்னா சில இடத்துல நல்ல விளைச்சல் இருக்கும்போது கடந்த ஆண்டு நல்ல குறிப்பாக காரியக்கடுத்து நம்மளோட இந்த பயிர்களில் கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதையும் நாங்கள் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கோம். 60-70 ஆக்கலாமான்னு அரசின் தீவிர பரிசீலனையில் உள்ளது. டெல்டா மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் நெல் கொள்முதல் பணியை மத்திய அமைப்பிடம் வழங்குவதா என மருத்துவர் ராமதாஸ் கேள்வி. நெல் கொள்முதல் விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமையை மத்திய அரசுக்கு தாரை வார்க்கக்கூடாது என்றும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் சிறந்த கபடி வீரர்களுக்கு காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்ட சுயேட்சை வேட்பாளர். ஜனநாயகத்தில் தேர்தல் பணநாயகமாக மாறிவிடக் கூடாது என நூதன முறையில் பரப்புரை. கோவை அருகே ரேக்லா ரேஸ் பாதையை மாட்டு வண்டியில் சென்று பார்த்த நடிகை ராதிகா. இந்த காலத்து பிள்ளைகள் செல்போனையே பார்த்துக் கொண்டிருப்பதால் ரேக்லா ரேஸ் போன்ற விளையாட்டுகளை நடத்தினால் நல்லது என பேட்டி. திருமலையில் ஏழுமலையானை தரிசித்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். சுப்பிரபாத சேவையின் போது வழிபாடு. உதகையில் மசனக்குடி அருகே ஸ்லோ மோஷனில் நடந்து சென்ற ஒற்றை யானை. கேட்வாக் செய்வது போல ஒய்யாரமாக நடை போட்ட அழகை ரசிக்கும் நெட்டிசன்கள்.